கஹாந்தா எங்கே இருந்தது சொல்றது புரியுதுங்களா? அப்போ பேக் கஹாந்தா, பேக் எங்க இருந்துச்சு? பைசா கஹாந்தா, என்கிட்ட பைசா எங்கடா இருந்துச்சு? இப்படி கேட்குறோமா இல்லையா? அந்த மாதிரி இடத்துல இதே வார்த்தை தான் பின்னாடி போடுற கைக்கு பதிலாக தா அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ இது மட்டும்தானா, பொருளுக்கும் இடத்துக்கும் மட்டும்தானா அப்படின்னா பழைய வரலாற்று சம்பவங்கள் நேற்று நடந்தது, பாஸ்ட் டென்ஸ் கூட நடக்கலாம். இப்போ பானிபட் யுத்த கஹான் சலாத்தா, பானிபட்டு யுத்தம் எங்க நடந்தது? அப்போ நமக்கு இவ்வளவு லாங்கா நீங்க பேச வேண்டியது படிக்க வேண்டியது அதெல்லாம் இல்லை. ஒரு இடத்துக்கு போறீங்க, அந்த இடத்துல எங்கேன்னு எப்படி கேட்பீங்க அப்படிங்கிறது